சம்பா ரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அப்படின்ற அளவில் கடுகு ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவில் உளுந்தம் பருப்பும் 1 ஸ்பூன் அப்படின்ற அளவில் கடலை பருப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் 1-2 கைப்பிடி அப்படின்ற அளவில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணது, சால்ட்டு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஊற்றுறோம் இல்லையா கிளாஸில் தண்ணி, அதே அளவில் தான் சம்பா ரவையும் எடுக்கணும். இப்போ நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கோங்க. இப்போது சம்பா ரவை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறோம். இதே கிளாஸில் நம்ம 3 டம்ளர் சம்பா ரவை நம்ம ஆட் பண்ணுறோங்க. நீங்கள் தண்ணி மட்டும் கரெக்டாக வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போ இது எல்லாமே லைட்டாக குழஞ்சி வரும்போது 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் அப்படின்ற அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் 2-3 விசில் அப்படின்ற அளவில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சம்பா ரவை உப்புமா ரெடி ஆகிடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.